அம்மா ஏர் பஸ் ஏத்துனாலுங்க நம்மூர் பிஎல்எஸ் கணக்க டண்டனக்கா போடுதுரை. அம்மா அடாடாடா டேங்க் காலியாத போய். டேய் யாரா அவன்? யாரா இந்த நேரத்துல கூப்பிடுறது? நான் தானுங்க ராஜ்காபாளையம் பசுபதி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுக்கு போறணுங்கண்ணா. எது ஒண்ணுக்கு போறியா? ஏய் அதெல்லாம் இங்க போக கூடாது, போய் அந்த பக்கம். நான் அது பாட்டுக்கு போயிட்டு போகுதுங்கண்ணா. உங்களை என்ன பண்ணுது? என்ன வீரானந்தா நீ கொண்டு வந்து கேள்வி ஓட்டிட்டு இருக்க? போய் அதுக்குள்ள ரூம் கட்டி விட்டுருக்காங்க. நான் இதை பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? பாட்டில பிடிச்சி விற்க போறோம். டிரைவர் அண்ணா ரொம்ப கோச்சுக்கிறீங்க. டேய் போ பெரியல, நீ காலங்காத்தா லொல்லு பண்ணிட்டு இருக்காத, போட அந்த பக்கம். நமக்குனே ஒரு ஊர் நாட்டை வந்து இறங்கிட்டாயா? ஏனங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க? இல்லீங்கண்ணா ராஜ்காபாளையம்ங்க. அட நம்ம ஊர் காடு புள்ள. அண்ணா நீங்க? நான் கவுண்டபாளையம். அண்ணா கவுண்டபாளையம்ங்களா? நம்ம ஊருக்கு பக்கத்து வருங்கண்ணா. ஆமா இங்க என்ன அனாமத்தா நிக்கிறீங்க? நல்லா கேட்டப்போ நம்ம ஊர்ல இருந்து யார் வந்தாலும் ஊரை சுத்தி காட்டுறதுக்காக கவர்மெண்ட் என்ன போட்டிருக்கியா? அப்படிங்களா? என்ன நொப்படியா? பொள்ளாச்சி மகாலயம் கவுண்டர் உனக்கு தெரியுமா? ஐயோ அவர் நம்ம ஊர்ல பெரிய ஆளுங்கண்ணா. அவருக்கே ஊரை சுத்தி காட்டுனது எங்க ஃபேமிலி தான். நெசமாங்கண்ணா? நம்ப மாட்டேயே, நீ எல்லாம் நம்புறதுக்காக அவர் கொடுத்த டாலரை கழுத்துல தொங்க போட்டிருக்க லைசன்ஸ் மாதிரி. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சந்தோஷமெல்லாம் இருக்கட்டும், இப்ப எங்க போற? ஒண்ணுக்கு போயிட்டு இருக்குங்கண்ணா. அதுக்கா பச பிடிச்சு வந்தது பொழப்பு தேடிங்க, இப்ப போறது ஒண்ணுக்குங்க. சரி பையெல்லாம் கொடுத்துட்டு போ. எதுக்கு கொடுக்கணும்? பின்ன இப்படி புடிச்சுக்கிட்டா ஒண்ணுக்கு போவ? கரெக்ட்டுங்கண்ணா. இதனாலதான் கவர்மெண்ட்ல உங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. இந்த புடி தேடி புடிச்சு பொட்டி வாங்குறீங்க பாருங்க. ரொம்ப நல்லவருங்க. இங்கதான் படிக்கிறேன். அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, பணத்தை உள்ள வச்சிருக்காங்க. புடுங்காலும் பிடிக்குவானுங்க. நீங்க பத்திரமா வச்சிருங்க, நான் டக்குன்னு போய் டக்குன்னு ஓடியாந்துருங்க. ஐயோ இப்படி ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா இந்த டாலரை தங்கத்திலே போட்டுருவானே. வாங்கடா வாங்க, வந்து சேருங்க. சார் இல்லப்பா, எங்க சார் இவ்வளவு வேகமா போறீங்க? ஒண்ணுக்கு போறணுங்கண்ணா. வாங்க சார். ஏன்னா ₹1 கொடுத்துட்டு போங்க. எதுக்கு? யூரின் போறதுன்னா ₹1, டாய்லெட் போறதுன்னா ₹2. ஏன்னா நோ என்னை பார்த்தா இழிச்சு வாங்க தெரியுதாக்கு? என்ற ஊர் ராஜ்காபாளையத்துல குடிக்கிற தண்ணி கோடை 30 காசு கிடைக்குது. நீங்க என்ன அடிக்கிற ஒண்ணுக்கு ₹1 கேக்குறீங்க? யோ உங்க ஊர்ல வேணா குடிக்கிற தண்ணி குடம் 30 பைசா கிடைக்கலாம். இந்த ஊர்ல குடிக்கிற தண்ணி பாட்டில் ₹12. சும்மா ஒண்ணு வெயில்ல உட்காந்துருக்கல, காசு கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான் தெரியுமில? ஓ அது வேறயா? பின்ன ஏண்டா டேய், என்ற ஒண்ணுக்கு பிடிக்க நீ கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா நீ எனக்கு காசு கொடுக்கணும். ஏமாத்திரையா? பிச்சு புடுவன் பிச்சு ராஸ்கோல். ரோட்டோரமா யூரின் போறவன் போல இருக்கு. நீ ஏன்டா காசு எடுக்கிற? வெளியூர்காரனே காசு கொடுக்காம போறேன், நான் எதுக்கே கொடுக்கணும்? அடப்படுவாய் பயிலலாம். எங்க இருந்தா கிளம்புனீங்க மட்டும் பயிலலாம். வேட்டி கட்டினா கேனக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிறது. நான் ராஜ்காபாளையத்துக்காரன். நான் எங்கடா மண்ணை காணோம்? நான் எங்க போன? அண்ணா மொட்டைண்ணா இங்க வாண்ணா. எங்க ஊருக்காரர்கிட்ட பை கொடுத்துட்டு போயிருந்தேனுங்க. இப்ப ஒரு ஆளை காணோம். எங்கேயாவது பாத்தீங்களா? அதான் கழுத்துல டாலர்லாம் கொண்டு போறீங்க. அட அது நம்ம கொய்யா பழம். கொய்யா பழம் இல்லைங்க, அவர் எங்க ஊருக்காரருங்க. அப்படியா? உங்க ஊர் கோயம்புத்தூரா? ஐயோ அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? திருப்பி திருப்பி அவங்ககிட்டயே வந்து பேக் கொடுத்து மாட்டிக்கிறீங்களா? நான் நீங்க சொல்றத பார்த்தா அவன் திருட்டு பைய மாதிரி தெரியுது. திருட்டு பைய மாதிரி இல்ல, திருட்டு பையலே தான். பையில காசு இருந்தா ஊர் போய் சேரு. நான் இருக்கிறத பூராத்தையும் கொடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லது, ஜோலியா முடிஞ்சு போச்சு. நான் அவன் யாருன்னு மட்டும் சொல்ல, பிச்சை எடுத்து போறான் அவன. அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் சேகர ஆளு. சேகர ஆளா? என்ன? டேய் சேகர, எங்க இருக்கிற நீ? வாடாங்க. பர்ட்டா துட்டு என் கையில இல்ல. அப்ப யாரு கையில கேக்குற? இந்த கையில கேளு. ஐயோ என்னப்பா இது? துட்டு கேட்டா வெட்ட கைய காட்டுற. போப்பா நீ முதல்ல போ. யாருப்பா நீ? கட்டு மாறன் கஸ்பாடா. யாப்பு இது என்ன போகுது? என்ன பார்த்து அன்வான்டட் क्वेश्चंस கேட்டவன் கையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஏய் இது யார் ஏரியா தெரியுமில்ல? ஏய் சோ தெரிஞ்சிக்க வேண்டியது நான் இல்லடா, நீ. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இது கட்டுமரம் கஸ்பா ஏரியாடா. என்னப்பா இது தர்பூசா? தர்பூஸ் இல்லடா, டர்பூஸ். என்ன பார்த்து பயந்து செத்தவனுடைய ரத்தம்டா. எம்டி ஸ்டொமக்ல டீக்கு பதிலா பிளட் டெஸ்ட் பண்றதாண்டா இந்த கஸ்பாவுக்கு பழக்கம். அப்புறம் சோத்துக்கு செருப்பை கரட்டி புட்டு இந்த காலை ஃப்ரை பண்ணி அடிப்பேன்டா. இப்படி பார்த்தா யாருல எனக்கு தெரியலப்பா, ஆனா கைய கால வெட்டிக்கிறது என்ன பயமுறுத்துறாப்பா.
பி பாசிட்டிவ். இது நான் எதிர்பார்த்தது தான்டா. தல, இது வெறும் கை காலு. இத நான் எதிர்பார்க்கல. நில்றா, நீ ஹெட் கான்ஸ்டபிள் தாஸ் தானே? அதை எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? இது மோப்ப முடிக்கிற மூக்குடா. Is it? இனி எந்த காக்கி சட்டையும் என் ஏரியாக்குள்ள வரக்கூடாது. செத்து போன என் ஆயா மேல சத்தியமா சொல்றேன், இனி உன் கண்ணே நான் பட மாட்டேன். வரேன். ரொம்ப நல்லா இருக்கு. தேவையா சார் இதெல்லாம்? நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த மார்க்கெட் சேகரட்ட வம்பு வச்சு கூடாதுன்னு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. நீங்க ஏட்டு இப்படி அடிபட்டு வந்து கிடக்குறீங்களா? என்ன பண்றது நாயுடு? ப்ரமோஷனுக்காக தான் அப்படி ஒரு ஸ்டண்ட பண்ணேன். ஆனா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். என்னது? இனிமே நம்ம ரவுடிங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அப்படியே அவன் எப்படி சார் கேஸ் பிடிக்கிறது? அள்ளக்கைங்க, அனாதைங்க, அட்ரஸ் இல்லாதவனுங்க, வீட்டை விட்டு ஓடி வந்தவனுங்க, வீணா போனவனுங்க, விளக்காம போனவனுங்க. சார் இருக்கிறீங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவனுங்க சிங்கார சென்னையில அங்கங்க உலாவிக்கிட்டு இருப்பானுங்க. அவங்கள புடிச்சிட்டு வந்து எஃப்ஐஆர் போடலாம். நைட் ரவுண்ட்ஸ்க்கு எல்லாரையும் ரெடி பண்ணுங்க. கோ குயிக். கான்ஸ்டேபிள் துர்கா. எஸ் சார். டேபிள் கிட்டே வா. இங்க தான் சார் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் மருந்து ஏற்பாடு பண்ண முடியுமா? சார், டூட்டி நேரத்துலயா? நான் சொல்ல வந்தது அஞ்சால் அலுப்பு மருந்து. அப்பா அம்மா மறுபடியும் அங்கேயே வா. காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே நால்வரும் போவோம். சார், நான் 3 பேர் தான் சார் இருக்கோம். ஓம்பாடியே 2 பேரு. சார், சிலை கீழே ஒரு படுத்துருக்கான் சார். என்னடா சிலைக்கு அடியில ஒரு மலையே படுத்து கிடக்குது? எழுப்புங்கடா அவனை. என்னன்னா தூங்கிட மாட்டேன்றீங்க? ஏன்னா இப்படி சொல்ல பண்றீங்க? டேய் வா, சார் கூப்பிடாரு வா. நான் போலீஸ்னா நீங்களா? நானே காலையில உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்து அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களா? என்னடா சித்தப்பா பையன் மாதிரி முறை வச்சுலாம் பேசிக்கிட்டு இருக்கான்? யாரா நீ? ராஸ்காபாளையம் பசுபதிங்க. ராசுகாபாளையம் பசுபதி. ஊரு பேர் நீளமா இருக்குது, ஆளு கொஞ்சம் அகலமா இருக்கிறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய்யா, காணாம போன கண்ணகி சிலையே கவர்மெண்ட் கொண்டாந்து வச்சிருக்குது, அத மறுபடியும் திருடலான்னு பாக்குறியா? என்னையோ ஒத்துக்க மாட்டேன். கண்ணகி சிலம்பு எங்க? கால்ல இருந்து சிலம்பு எங்கயா? அந்த கையில வச்சிருக்காங்கல்ல. கையில இருக்கா? அது சரி, இன்னொரு கை ஐஜி ஆபீஸ் பக்கமா நீட்டி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கே. என்ன பண்ண நீ? ஏனுங்கண்ணா நீங்க? என்ன? நானே பொலம் தெரி வந்த இடத்துல பொட்டி பிடிக்கல தொலைச்சு போட்டு. என்னடா மெகா சீரியல் ஹீரோயின் மாதிரி இவ்வளவு ஆளுறான்? இவனை இங்க வச்சலாம் கேட்க கூடாது. ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் லாடம் கட்டலாம். வா வா, சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. வா வா சீக்கிரம் வா. ஐயோ, இங்க ரொம்ப குளிருதுங்க. மோஸ் கடிக்குதுங்க. வாங்க. என்னடா ரெசிடென்ஸ் ஹோட்டல்ல ரூம் போட்ட மாதிரி அவன் பாட்டுக்கு முன்னாடி கிளம்பிட்டான். இவன் என்னடா பண்றது? சார், அவன் போய் ஜீப்ல உட்கார்ந்தான் சார். ஆமா சார். ஜீப்லயே உட்கார்ந்தானா? ஆமா சார். கூட்டி போனாலும் போயிர போறான்டா. ஃபாலோ. நல்லா டியூட்டி பாக்குறாங்கடா. யோ யோ செல்லதுரை. சார், குட் நைட் சார். குட் நைட்டா? அவன் எங்க போனான்னு தெரியலையா? எஸ்கேப் ஆயிட்டானா? ஏய் ஏய் ராசகாபாளையம், நான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எதுக்கு நான் கூப்பிட்டீங்க? நீ என்ன செல்ல திருடுறவனா? நேத்து நைட்டு உன்னை பிடிக்கும் போது கண்ணகி சிலை பக்கத்துல இருந்த, இன்னைக்கு காலையில உன்னை தேடும் போது பிள்ளையார் சிலை கிட்ட இருந்து வர. யாரா நீ? ஏன்பா இங்க பிள்ளையார் சிலையே கிடையாது, எப்படி வந்துச்சு? என்ன நொண்ணா? பக்கத்து தெருவுல நான் தானுங்க திருடிட்டு வந்தேன். ஆடா பாவி, அவன் திருடனதுக்காக ஸ்டேஷனுக்கு வருவான். இவன் ஸ்டேஷன்ல இருந்து போய் திருடிட்டு வந்திருக்கான். நோ, உங்களுக்கு தானுங்க நான் ஒண்ணுமே தெரியல. என்ன சொல்ற? பிள்ளையார் சிலையை திருடி கொண்டாந்து வச்சு கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மள ஓஹோன்னு வச்சிருப்பாருங்க. ஓஹோ, ஆமா. உங்க இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணுங்கடா ஸ்டோரிகளை. திருடுனா சாமி கண்ணை குத்துன்றானுங்க, இவனுங்க சாமியவே திருடி கொண்டாந்து வைக்கிறானுங்க. இப்ப யாரு கண்ணை யாரு குத்துவான்? சார், போன் வந்துருச்சு. உட்கார சொல்லு, பேசியா? ஹலோ 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 ஹலோ, சிக்னல் கிடைக்கல சார். எப்படியா சிக்னல் கிடைக்கும்? 2 பக்கம் இவ்வளவு புதரை வளர்த்து வச்சிருந்தா எப்படி சிக்னல் கிடைக்கும்? நீ வாங்கி பேசியா? ஹலோ. அப்படியா? அப்படியா? என்ன நொப்படியா? பெரியார் சிலையை காணாம. என்னது? பெரியார் சிலையே காணாம போயிருச்சா? ஏய், நாட்டுல உள்ள எல்லா சிலை திருட்டு வழக்கையும் இவன் மேல போட்டு இவனை தூக்கி உள்ள போடியா? ஐயோ ஐயோ, இவனோட ஒரு பெரிய டென்ஷனா இருக்கு. போய் எனக்கு ஒரு டீ சொல்லியா? வாங்கிட்டு வரணுங்க. இவன் தப்பிச்சு போயிட போறாயா? நீங்களே துரத்தினாலும் ஸ்டேஷன் விட்டு நான் போக மாட்டேன். ஒரு முடிவோட தான்டா இவன் வந்திருக்கான். ஏன் கம்மனே, இந்த மாஸ்டர் எங்க போய் தொலைஞ்சாருங்க? ஒரு 5 டீயை போட சொல்லுங்க. எங்க ஏட்டு வெயிட் பண்றாருல. யாரு நீங்க? புதுசா இருக்கு. யார்? நானுங்களா? ராஸ்காபாளையம் பசுபதிங்க. ஓ, பொள்ளாச்சி இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? நான் பாலக்காடு. நீங்க எந்த காடா இருந்தா எனக்கு என்னங்க? சீக்கிரம் டீயை போடுங்க. என் ரேட் வெயிட் பண்றாருல. போடுறேன். சார், half a day லீவ் வேணும் சார். எதுக்கு? மீசி ஒதுக்கிட்டேன். முதல்ல இத பதுக்கு, அப்புறம் அதை ஒதுக்கலாம். அது மீசியா தாடியானே எனக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கு. நான் டீங்க. நான் போய் பேப்பர் எழுந்துறேன். இந்தாங்க, நானே வாங்கி வந்துட்டேன். பேப்பர் டீ? நான் வெறும் டீயை சாப்பிட மாட்டேன். உளுந்தோட. அடாடாடாடா, பாத்தீங்களாயா?
டிபார்ட்மெண்ட்ட உள்ளங்கையில வச்சிருக்காயா. ஒரு வேலை சொன்னா 3 வேலை பார்த்துட்டு Correct. வரான். இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம ஸ்டேஷனுக்கு தேவை. நீயும் இருக்கிய. பசக்காபாளையம் பசுபதி. நான் ராஸ்காபாளையம்ங்க. எப்படி சொன்னாலும் நமக்கு அரசு வரி விலக்கு கொடுத்துருமாப்பா. ஏதோ பானாவுக்கு பார் இதமா போட்டேன். அதுலயும் பிரச்சனை பண்ற நீ என்ன பண்ற பசுபதி? சொல்லுங்கண்ணா. இங்கேயே தங்கிக்கிற, எங்களுக்கு தேவையான எடுபடி வேலைகளை எல்லாம் பாத்துக்கிற, சரியா? என்னன்னா சொல்றீங்க? எனக்கு ஸ்டேஷன்ல வேலை கொடுக்குறீங்களா? எனக்கு போலீஸ்ல வேலை கிடைச்சிருச்சுங்க. ஹலோ செல்லதோர இந்த பையன் தாசர்னா கூப்பிடுங்க. சார், எஸ்பி வீட்ல இருந்து பாட்டிமா கூப்பிடுறாங்க. யோ, நான் கேஸ் விஷயமா பிஸியா இருக்கேன்னு சொல்லேன்யா. பாட்டிமா, அவரு கேஸ் விஷயமா ரொம்ப பிஸியா இருக்காரு. என்ன பொம்பளை போலீஸ்ல பேசிட்டு இருக்கானா? கூப்பிடவனங்க. சார், நீங்க மகளிர் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கறத பாட்டிமா ரொம்ப கரெக்ட்டா சொல்றாங்க சார். என்னையா சொல்ற? கிளவி இங்க எங்கயாவது கேமரா வச்சு வேவு பாக்குதா? ஒருவேளை அடி இல்ல இந்த வார குடியா எஸ்பி கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துற போது பாட்டி. பாட்டிமா, என்னடா இருந்துக்கல இல்லன்னு போய் சொல்றியா? டேய், என் மகன் கிட்ட சொல்லி உன்னை தூக்கிடுவேன். தூக்குறதா? அவசரப்படாதீங்க பாட்டி. என்ன உங்களுக்கு வழக்கம் போல விரால் மீன் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? அது என்ன ஆயி போச்சுன்னா, நம்ம சென்னை கடல்ல சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு ரமணன் சொல்லிட்டாரு. சைக்கிளே போக கூடாதுங்கிறாரு. அப்புறம் எங்கிட்ட கூட கடல்ல போட்டு விடுறது? எடுபட்ட பையலா? ஐயோ, விடுபட்டு போச்சே. நான் சொல்ல வந்தது, இப்ப என்ன மீன் கிடைக்காட்டி என்ன, நல்ல கருவாடா வாங்கி அனுப்பட்டுமா? நான் வந்துடுறேன் பாட்டிமா. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வேலை பாக்குறதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறோம். அவர் அனுப்பட்டுமா? ஏ பசுபதி, நான் கூப்பிட்டீங்களாண்ணா? என்ன லாக்கப்புக்குள்ள இருந்து வர்ற? என்னண்ணா பண்றது, ஒரு வேலையும் இல்ல. வேலை வந்தாச்சு, எஸ்பி வீட்டுல கூப்பிடுறாங்க. நான் எஸ்பி பாஸ் பண்ணி வீட்டீங்களா? ஆமா. முத்துமணி ரத்தினங்களும் குவிந்த அதரமும் சிற்றிடையும் சின்ன வீழியும் வில்லனும் புருவமும் எண்ணி விட மறந்தால் இவன் தான் துறவி. ஐயோ அண்ணா, அவர் மாதிரியே மூச்சுடாம பாருங்கண்ணா. ஏன் அடிச்சீங்க? பின்ன எஸ்பினா எஸ்பி பாலசுப்ரமணியமா? எஸ்பினா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஐயோ, ஐயா வீட்ல இருந்துங்களா? ஆமா, ஏதோ வேலையா, கிளம்பு. இப்பவே கிளம்புறதுங்க. ஏய் பசுபதி, ஏய் அப்பா, ஏய் என்னையா ராஜ்கிரண் மாதிரி டப்பா கட்டல கிளம்பிட்ட? நம்ம கிட்ட வேற ட்ரெஸ் இல்லீங்கண்ணா. நம்ம கிட்ட இருக்குதே, நம்ம செல்லத்தோட பேண்ட் சைஸ் உனக்கு கரெக்டா இருக்கும். அத போட்டுக்கிட்டு கிளம்பு, போலீஸ் மாதிரி கிளம்பு. போலீஸ் மாதிரி என்னங்க, போலீஸாவே கிளம்புறேன் பாருங்க. நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி. என்ன தொடைதான் கொஞ்சம் அகலம். என்ன இது? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? அருவாளால வெட்டிட்டான். இந்த தாசோட ஏரியாவுல அருவாளை கையில எடுக்கிற அளவுக்கு திமிரும் தெனாவுட்டும் எவனுக்குடா வந்துச்சு? டேய், நீ அவன ஆளை மட்டும் காட்டு, நாம அடையாளத்தையே மாத்திரண்டா. நாயுடு சார், வாங்க. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, கிளம்பு. சார், தயிர் சாதம் சாப்பிட்டு அங்க ஒருத்தனுக்கு தக்காளி சாதமே வெளியே வந்துகிட்டு இருக்கு, உனக்கு தயிர் சாதம் பெருசா போச்சா? கிளம்பியா? டிரைவர் வண்டி எடு. என்ன பிரச்சனை? மாமூல் கட்டா சார். ஓ, எங்க வேலைய அவன் செய்யறானா? தரமாட்டே சொல்ல சார், அதான் வெட்டி போட்டாங்க சார். எந்த ஏரியா? ஸ்ரீனிவாசபுரம் சார். ஸ்ரீனிவாசபுரத்துல உன்னை வெட்டினது யாரு? மார்க்கெட் சேகர் சார். மார்க்கெட் சேகரா? டிரைவர், ஜீப் ஆஃப் பண்ணு. நாயுடு, தயிர் சாதத்தை கண்டினியூ பண்ணு. எல்லாரும் ரிவர்ஸ்ல உள்ள போங்க. உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணு பெருசா அடிபட்ட மாதிரி தெரியலையப்பா. ஒரு அனாசினோ, ஒரு குரோசினோ, ஒரு ஆக்ஷன் 500 போட்டினா 2 டேஸ்ல சரியாயிடுவே. என்ன நொன்னையா இது? வெட்டது யாரா? மார்க்கெட் சேகர். நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? நேரா ஒரு தர்மாஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகி உன் உயிரை காப்பாத்தி இருக்கணும். அதை விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்குடா வந்த? அந்த சேகர் எங்க உயிரை வாங்குறதுக்கா? கிளம்பு, இடத்தை காலி பண்ணு. தாசனா, அந்த ஹோட்டல்கார கொஞ்சம் லேட் பண்ணி போட்டானுங்க. சரிப்பா. ஐயோ, என்னங்க அவருக்கு? என்னாச்சுங்க அவருக்கு? ஒண்ணுல பதறாத. இது என் ஃப்ரெண்டு தான். பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு அப்படியே துடைக்காம வந்துட்டான், அவ்வளவுதான். போய் சொல்றாருயா, மார்க்கெட் சார் என்ன வெட்டி போட்டாருயா, கூப்பிட்டா வரமாட்டேங்காரு. நாமெல்லாம் போலீஸா இருந்து என்ன பிரயோசனம்? என்ன வார்த்தைக்கு வார்த்தை நாமெல்லாம் உன்னையும் சேர்த்துக்கிற? என்னமோ 2 வருஷம் ட்ரைனிங் போயிட்டு வந்த மாதிரி. நீ வெறும் டீ காபி மசாலோட வாங்கி தர எடுபடிக்கிறத மறந்துடாத. இந்த கெடுபடி எல்லாம் என்கிட்ட தான் காட்டுவீங்க. ஆளாரும் காட்டுவேன், நான் பாத்து. ஐயோ, டேய் பசுபதி, சொன்னா கேளுப்பா. அவன் தான் போயிட்டானே. தயிர் சாதம் புளிச்சிட்டு நான் போய் சாப்பிட்டேமா. ஐயோ, இந்த புளிச்ச தயிர் சாதம் தொல்லை தாங்க முடியலையா? ஏய்யோ, இவன் பாட்டுக்கு போய் ஏதாவது வில்லங்கம் பண்ணி வச்சானா டிபார்ட்மெண்ட் நம்ம மேல ஆக்ஷன் எடுத்தா அப்புறம் தயிர் சாதம் என்னையா? நாம எல்லாரும் களி சாதம் சாப்பிட வேண்டியது இருக்கும். வாயா போய் என்ன நடக்குது பாப்போம். எஸ் சார், எஸ், ஐ வில் டு தி நெசசரி ஆக்ஷன் சார். நாயுடு சார், கூப்பிட்டீங்களா சார்? அந்த ஜாம் பஜார்ல ஒரு இரும்பு கடையை திருட்டு போச்சு இல்லையா? அதெல்லாம் நான் எடுக்கலையே சார்.
அந்த அக்யூஸ்ட் எல்லாமே கோயம்புத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு வில்லேஜ் கிட்ட பதுங்கி இருக்கதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஓகே சார். நீங்க என்ன பண்றீங்க? நேரா சிபிசிஐடி ஆபீஸ்க்கு போயிட்டு அத பத்தின ஒரு டீடைல் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர்றீங்க. கம் ஆன் கம் அப் கோ. ஏடா அவள அட சொன்னா கேளு நீ. விளையாட குடுடா நான் லெட்டர். அட தரமாட்ட நீ வந்து கமா லெட்டர் எழுத வேண்டாம்ல. குடு. சொன்னா தரமாட்ட. கொடுத்து வாங்க. அலும்பு வாங்கி கொடு. அப்படிடா. ஏய் நிறுத்து. எவ்வளவு நேரம் தான் நானும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல முனிசிபாலிட்டி பார்க் நினைச்சீங்களா? என்ன நடக்குறீங்க பாருங்க. அத எங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதி சொன்னா என்ன எழுதி இருக்கான்னு பாருங்க. என் அம்மே சுகந்தன். எங்க அம்மாவுக்கு எப்ப மலையாளம் புரியும்? 30 நாளில் மலையாளம் புக் விக்குது, அதை வாங்கி கொடுத்துடலாமா? விளையாடாதீங்கண்ணா. நான் இப்ப எங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதணும். முதல்ல போச்சுங்க வைங்க. போனா போயிட விட்டு. பொச்சச்சன் கொச்சச்சனா பெரிய பிரச்சனை ஆயிருமா? ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? சித்தப்பான மலையாளத்துல சொன்னா எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோடா இது பொய்யாக்கும். பொய்யோ? லஜ்ஜாவதியே என்ன அசத்துற ரதியே. ஓ என்ன பாடாவதி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? நான் எங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணுங்கிறேன். எனக்கே இப்ப லெட்டர் எழுதுற மூடு தான் இருக்கு. அப்படியே உட்காரு, வா எழுதலாம். எந்த சாவித்திரி குட்டிக்கு அம்மாக்குங்க. சொல்லு சொல்லு சொல்லு. அம்மா அம்மா 2 அம்மாவா? அம்மா அம்மா நான் பசுபதி எழுதுறேனுங்க. நான் நல்லா இருக்கணுங்கம்மா. நீங்க நல்லா இருக்கிறீங்களாம்மா? அம்மா இங்க எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் வேலை கிடைச்சிருச்சுங்கம்மா. ஏனுங்கண்ணா? ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்லு, கிடைச்சிரும். அம்மா எனக்கு இங்க ஒருத்தர் என்னை தங்க வச்சு எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு வேலையும் கொடுத்து கூட பிறந்த அண்ணன் மாதிரி பாத்துக்கிறாருங்கம்மா. அவர் பேரு தாசுங்கம்மா. அம்மா நீங்க உங்க உடம்ப எழுதுங்கண்ணா எழுதுங்கண்ணா. அம்மா நீங்க உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்குங்கம்மா. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. என்ன தாசனை பாத்துக்குவாருங்கம்மா. தாசனை பாத்துக்குவாருங்கம்மா. தாசனை பாத்துக்குவாருங்கம்மா. அவ்வளவுதான். ஏன்னா உடம்பெல்லாம் தெக்க வடக்கு இருக்குது. பசுபதி சிங்கத்துக்கே சென்டிமெண்ட் சீடாப்பா. அண்ணா நீங்க அழுதுட்டுருங்க. நான் இந்த லெட்டர் போய் எங்க அம்மாக்கு போஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்கண்ணா. நான் அந்த மாமூல் வாங்கின பணத்தை எங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சிருந்தேங்கண்ணா. ஹலோ. சரி ஐயா இருக்காரு சார். முதியோர் இல்லத்துல ஏதோ பிரச்சனையா உடனே வர சொல்லுங்க சார். எங்க அந்த ரவுடி பசங்க சொல்லுங்க. பசுபதி இப்ப நான் கேக்குறேன், எங்க அந்த ரவுடி பசங்க? சார் எல்லாருமே போயிட்டாங்க சார். இந்த தாஸ் வரேன்னு சொன்ன உடனே அடிவயிறு கலங்கி ஓடி போயிருப்பானுங்களே. திரும்பி வரேன் இருக்காங்க சார். அதுக்குள்ள நாங்க கிளம்பிடுவோம்ல சார். ஏன் சார் பதட்டப்படுறீங்க? அவசரமா போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். ஆமா இங்க என்ன பிரச்சனை? சார் உங்களுக்கே தெரியும், யுஎஸ்ல இருக்கிற சாந்தகுமார்ன்றவர் தான் இந்த இடத்த முதியோர் இல்லத்துக்காக கொடுத்தாரு. யாரோ சில பேர் சொந்தம் கொண்டாடிட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் பயப்படுறீங்க? போலீஸ் நாங்க இருக்கும்போது நீங்க தைரியம் பாருங்க. என்னங்கண்ணாச்சு உங்களுக்கு? எமோஷனல் ஆயிட்டேன் பசுபதி. ஏன்னா தப்பா எதுவும் பேசணும். பிளண்டர் மிஸ்டேக். நான் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு மப்டியில இருக்கிற சாதாரண கான்ஸ்டபிள் நீ சொல்ற வார்த்தைகளை டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ்ல வந்திருக்கிற இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா அவங்களுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை வரும்டா. வருங்கறீங்க? வர வைக்கிறேன்டா, வர வைக்கிறேன். நீ உள்ள போய் யாருக்காவது இன்ஜூர் ஆயிருக்கான்னு மட்டும் பாரு. போ பண்ணி தொலைங்க. போ சார் 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 ஏன் சொல்றீங்க சார்? தொடைய தட்டனல அது மிஸ் ஆயி அடிபட்டுருச்சு. டேய் ஜாசு. ஐய் பாட்டி, என்ன உன் கேங்கோட நிக்கிற? எப்படி இருக்கற? டேய் இங்க இருக்க எனக்கு பயமா இருக்குடா. என்ன வீட்ல கொண்டு போய் வச்சுக்கடா. நோ பாட்டி நோ. ஏண்டா? ஏன்னா எனக்கு பாட்டியை விட டியூட்டி தான் முக்கியம். நான் உங்க பாட்டிடா. இன்னொரு வாட்டி உங்க பாட்டிடா. இன்னொரு வாட்டி உங்க பாட்டிடா. நீ எத்தனை வாட்டி பாட்டி பாட்டின்னு உன் பொக்கவாய் ஆட்டி ஆட்டி சொன்னாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். இங்க ரவுடிங்க அட்டகாசம் பண்றாங்கன்றதுக்காக நம்மள பந்தோபஸ்து கூப்பிட்டுருக்காங்க. நீ வந்து இங்க ரவுடித்தனம் பண்ணா என்ன அர்த்தம்? இதை அனுமதிக்கவே முடியாது. பெத்த தாய் அனாதையாக்கிட்டு ஊர் சுத்துறானே, இத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. பசுபதி இந்த மரியாதை தான்டா உன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். விளையாடிட்டு வாடா, நான் வெயிட் பண்றேன். என்ன வேணாலும் முடிவடுறா, எனக்கு ஓகேடா. வச்சிட்டாலே பீஸ். என்ன பாட்டி? அந்த பையன் சொன்னதுதான் கேட்டீங்க. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. எப்படி பாட்டி? நானே ஒண்டிக்கட்டையா போலீஸ் குவார்டர்ஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை கொண்டு போய் வச்சு என்னால மெயின்டைன் பண்ண முடியுமா? யாராவது கேட்டா அனாதைன்னே சொல்லிரு. நான் ஏன்டா அனாதைன்னு சொல்லணும்? என் பேரன் தான் நீ இருக்கிறேன். இருந்தாலும் என்ன பண்றது? இதெல்லாம் பசுபதி கேட்டா என்னைய போட்டு தள்ளிடுவா. அதுக்கப்புறம் நான் சமாதி, நீ அனாதை. சரி அழாத அழாத. நான் இங்க இருந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பாட்டி. இப்பதான் என் வயித்துல நீ ஆரோக்கிய பால வார்த்தை. என்னப்பா ஏன் அழுகுறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. இந்த பாட்டிய பார்த்தா எங்க ஆத்தாவை பெத்த ஆத்தாவையே பார்த்த மாதிரி இருக்கு. அதான் இவங்களை தத்து எடுத்துக்கலாமான்னு பாக்குறேன். தத்து எடுக்கிறீங்களா? என்ன நீங்க பாட்டிமா? உங்களை எவன் கொண்டாந்தீங்க விட்டான்னு மட்டும் சொல்லுங்க. 2 கையை நரநரன்னு முடிச்சு. எதுக்குப்பா அவன் கையெல்லாம் நரநரன்னு ஒடிச்சுக்கிட்டு? இவங்கள நான் தத்து எடுக்கிறேன். உனக்கு என்ன? நீ சும்மா இல்ல, நாளைக்கு பேசிக்கலாம். நீ வா நம்ம நாளைக்கு வந்து நீ கூட்டிக்கிறேன். பாட்டி பாவம், எவன் தெரிஞ்சா